பிரபஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தரோட லைஃப்ல கொடுக்கும். அதுதான் என்னன்னா, கடினமான சூழ்நிலைகள் அப்படின்ற ஒரு விஷயம். எத்தனை பேர் இங்க கடினமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தீங்க? உண்மைய மட்டும் சொல்லணும். இல்ல தாராளமா நீங்க தூக்கலாம். தவறு கிடையாது. கடைசியா மெடிடேஷன் தான்டா, இதுதான்டா கரெக்ட் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நகர்ந்து வந்திருப்பீங்க. நீங்க கோவில்கள் போயிருப்பீங்க. நிறைய ஜீவசமாதிகள் போயிருப்பீங்க. அங்க ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க நகரும் பொழுதுமே, சூப்பரா யூனிவர்ஸா இறைவன் உங்கள நகர்த்திட்டு வருவார். அத கவனிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க கடந்து வந்த பாதைய, நீங்க கடந்து வந்த டிராவல ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கீங்களா? இந்த மெடிடேஷன் இப்ப உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, தியான பயிற்சிகள. எப்படி இங்க வந்தோம் நம்ம? நம்ம எப்படி நகர்ந்து இந்த குருஜி வந்து அரு அருன்னு மொக்க போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் முன்னாடி நம்ம எப்படி உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் ஒரு நாளாச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? இது மொக்கைன்னு நினைச்சது இல்ல குருஜி. நான் இதுக்குதான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் என்னோட தேடலே இதுதான் போல அப்படின்ற மாதிரி எனக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மூச்சு பயிற்சிகள் நீங்க பண்ணீங்க இல்லையா? காலையில அத பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பயிற்சிய சொல்லிக் குடுத்திருந்தேன்ல. அந்த பயிற்சிய நீங்க ஒரு நாள் எந்த கேப்ல வேணாலும் நீங்க அத பண்ணலாம். ஆனா அத பிராக்டிஸ் பண்றது கம்பல்சரி ஒவ்வொருத்தருமே அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாச்சும் கம்பல்சரி நீங்க பண்ணணும். சரிங்களா? என்ன பயிற்சி குருஜி? அந்த பிரீத்திங் நான் இன்ஹேல் எக்ஸேல் குருஜி. இல்ல. நீங்க இன்னும் அந்த பயிற்சிக்கு போகல. சரிங்களா? நான் சொல்லி தரேன். டோன்ட் வரி. ஓகே ரைட். மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல குருஜி. அப்போ வந்து ம். ஆஹ், அந்த ஒரு காது வழியா ஏதோ சவுண்ட்லாம் கேட்டுச்சு. உடம்புல இருந்து வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கீழ இருந்து மேல அப்படியே இருந்தது மாதிரி வந்து ஒரு மாதிரி அழுகியா வந்துச்சு. ம். டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு. ம். இப்படிதான் ஆகுமா வந்துருச்சு. கண்டிப்பா ஆகும். இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் ஏற்படும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. ம். புரியுதுங்களா? அதனுடைய பிறப்பினுடைய அடிப்படையில. அதாவது 1000 பிறப்புகள், 1,00,000 பிறப்புகள், 2000, 2,00,000 பிறப்புகள் அது கணக்கே கிடையாது. 1,00,000 பிறப்புகள் எடுத்து இறுதியா ஒவ்வொன்னும் வந்து அழகா இறைவன நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கும் பிரபஞ்சத்துல. நீங்க வெளிய பாருங்க. எவ்வளவு மக்கள் இருக்காங்க. எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வந்துட்டாங்களா? யாருக்காச்சும் ஒரு மெடிடேஷன் பண்ணணுன்ற ஒரு எண்ணமாச்சும் வந்திருக்கா? பிரபஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தரோட லைஃப்ல கொடுக்கும். அதுதான் என்னன்னா, கடினமான சூழ்நிலைகள் அப்படின்ற ஒரு விஷயம். எத்தனை பேர் இங்க கடினமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தீங்க? உண்மைய மட்டும் சொல்லணும். இல்ல தாராளமா நீங்க தூக்கலாம். தவறு கிடையாது. குருஜி என்ன சொன்னீங்க? கடினமான சூழ்நிலைகள் உருவாகி, கடைசியா மெடிடேஷன் தான்டா, இதுதான்டா கரெக்ட் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நகர்ந்து வந்திருப்பீங்க. நீங்க கோவில்கள் போயிருப்பீங்க. நிறைய ஜீவசமாதிகள் போயிருப்பீங்க. அங்க ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க நகரும் பொழுதுமே, சூப்பரா யூனிவர்ஸா இறைவன் உங்கள நகர்த்திட்டு வருவார். அத கவனிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க கடந்து வந்த பாதைய, நீங்க கடந்து வந்த டிராவல ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கீங்களா? இந்த மெடிடேஷன் இப்ப உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, தியான பயிற்சிகள. எப்படி இங்க வந்தோம் நம்ம? நம்ம எப்படி நகர்ந்து இந்த குருஜி வந்து அரு அருன்னு மொக்க போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் முன்னாடி நம்ம எப்படி உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் ஒரு நாளாச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? இது மொக்கைன்னு நினைச்சது இல்ல குருஜி. நான் இதுக்குதான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் என்னோட தேடலே இதுதான் போல அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாளா என்னோட தேடல் இதுவாதான் இருந்துச்சு. என்னம்மா இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றது? ஸ்டெப் வந்து நம்மள மாரி ஆட்கள் வந்து வெளிய பேசணும்னா மொக்க, அருவ, என்னடா இவன் பழம் மாரி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் புடிச்சு ஆனா வச்சிருக்கணும் குருஜி இந்த மாதிரி எல்லாம் கேக்குறதுக்கு. இல்ல கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம், ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு ரூட் வந்து நீங்க சீக்கிரமா புடிச்சிருவீங்க, கேட்ச் பண்ணிருவீங்க. இது பிரபஞ்சமும், சிவபெருமானும் எல்லாருக்குமே குடுப்பாங்க குருமார்கள் அப்படின்னு. இந்த மெடிடேஷன் ரூட்ட தொட்டுட்டாலே அவ்வளவுதான். உங்களுடைய லைஃப் எங்கேயோ மாறி போயிட்டு இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் குருவுக்கு சொல்லுக்கிணங்க முழுமையா குரு கிட்ட தன்னை சரணாகதி பண்ணணும். இதுதான் விஷயமே. அப்படி யாரு ஒருத்தங்க தன்னை முழுமையா குரு கிட்ட அர்ப்பணிச்சு தன்னை சரணாகதி நிலையில குடுத்துடுறாங்களோ, அதுக்கப்புறம் குரு அழகா உங்களோட வாழ்க்கையில வழிகாட்டிட்டு கூட்டு போயிட்டே இருப்பாரு. எங்க கூட்டிட்டு போவாரு தெரியுமா? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஏன்னா, ஒரு குருவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அனைவருமே குழந்தைகள் தான். அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உடலுக்கும் மனசுக்கும் தான் வயசே ஒழிய, ஆனா ஆன்மாவுக்கு வயசே கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் ஒண்ணுதான், எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாமே இங்க ஆன்மாவினுடைய நகர்வு தான். எல்லாமே ஆன்மாவுக்கு உட்பட்டு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ஆன்மீகம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பாதையில இறைவன் அப்படி குடுத்து உங்களுக்கு ஒரு கியர் போட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் பக்கம் நகர்த்திட்டு வராருன்னா, அது சாதாரண ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு பிரம்மயோகம் கிளாஸ்ல அது குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய கிளாஸ்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா, மிகப்பெரிய பிளஸிங் அது உங்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சாதாரண நிலையை அடையல. சரிங்களா? ஒவ்வொருத்தருமே
முக்தி அப்படின்றதெல்லாம் கடைசியா அது இறுதியா நடக்கிறது. ஆனா உடலுக்குள்ள இருக்கும்போதே பல சித்துக்களை பல மிராக்கல்களை பண்ணி ஒவ்வொருத்தருமே பேரானந்தம் அடைஞ்சு உலக மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே போதிச்சுட்டு தான் ஒவ்வொரு குருமார்களும் இங்கிருந்து போயிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி நீங்க இவ்வழி வரும்போது ஒவ்வொருத்தருமே தன்னை உணர்தல் அப்படின்றது இங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தன்னை உணர்தல்னா என்னன்னு புரியுதா? தன்னை அறிதல்னா என்னன்னு புரியுதா? நான் யாரு? நான் எதுக்கு இங்க வந்தேன்? எனக்கு எதுக்கு இந்த பிறப்பு? எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? நான் எப்படி காலேஜ் டிகிரியை முடிச்சேன்? நான் எப்படி இந்த ஊர்ல வாக்கப்பட்டேன்? நான் அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் எங்க தான் இருந்தேன் அப்படின்ற ஒரு கேள்விகள் ஒவ்வொரு சாமானியனுக்கும் வரணும். அப்படி யாருக்கு ஒருத்தருக்கு அந்த கேள்விகள் எழுதோ அந்த கேள்வின்றது உங்களுக்குள்ள ஒரு உற்பத்தி ஆயிடுச்சு. அதாவது நீங்க கேள்வி ஞானத்துக்குள்ள போயிருவீங்க. நீங்க கேட்கவே நான் கேள்வி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்திருக்கா? அந்த மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் எனக்கு நடந்திருக்கா? போன பிரிவில என்னவா இருந்திருப்பேன் அப்படியெல்லாம் எனக்கு தோணிருக்கு குருஜி. யாரா இருந்திருப்பேன், என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு. அப்ப நம்ம போன பிறப்புல அதுவா இருந்தோமா? நம்ம போன பிறப்புல வந்து பட்டினத்தாரா இருந்தோமா? இல்ல போன பிறப்புல பட்டினத்தாரோட சீடரா இருந்தோமா? இல்ல போகரா இருந்தோமா? ஏதோ ஒண்ணு உற்பத்தி ஆயிரும். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இத ஆல்ரெடி நான் என்னோட வீடியோல நிறைய வீடியோக்கள நான் பேசியிருப்பேன். என்னன்னா, இந்த மெடிடேஷன் அப்படின்ற ரூட்டர்ல நீங்க வந்து உட்கார்றீங்கன்னா, முதல்ல நல்லா ஆழமா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய மரபணு உங்களுடைய உடல்ல இருந்தா மட்டும் தான் இதுல வரவே முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? உங்களுடைய முன்னோர்களோ, உங்களுடைய தாத்தாவோ, உங்க பாட்டியோ 4000 வருஷமோ, 5000 வருஷமோ, 6000 வருஷமோ அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க இந்த யோகத்தின் பாதையிலயோ, ஞானத்தின் பாதையிலயோ, அதீத பக்தியின் பாதையில இருக்கிறவங்களுடைய மரபணுல இருக்கப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான் இறுதியில இந்த யோகம், ஞானம், தவம், தியானம் இப்படின்ற பெருநிலைகளுக்கு வர ஆரம்பிக்கும். இது நீங்களே இத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலனாலும், ஆனா சாட்சியா ஒருத்தர் இருக்காருல்ல பாத்துக்கிட்டு எப்பவுமே. சிவபெருமானுக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப என்ன குடுக்கணும், எப்ப உங்களை எங்க கொண்டு வரணும், உங்களை எப்ப எந்த உயரத்துக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்றத முழுமையா அவரு சாட்சியா இருந்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதான் மிகப்பெரிய சூட்சுமம், ரகசியமே. அந்த ரகசியம் அறியறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் யோக கலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஒவ்வொருத்தருமே நிறைய இடங்கள்ல வந்து தியான பயிற்சிகள் மேற்கொள்றீங்க. ஆனா உண்மையாவே எதுக்கு தியான பயிற்சிகள் பண்றோம் அப்படின்றது யாருக்காச்சும் தெரியுமா? இது வரைக்கும் அதை பத்தி தெரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்களா? மன அமைதி. மன அமைதியில செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஆன்மாக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம டெய்லி லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். ஆன்மாக்கு நம்ம எதுவுமே செய்யல. அதுக்காக இதுவும் ஒரு ரீசன் தான். அவர் சொன்னதும் ஒரு பதில் தான். ஆனா இது ரெண்டுத்தையும் கடந்த ஒரு பதில் இருக்கு. அது என்னன்னா அவேர்னஸ் அப்படின்ற ஒரே ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்கு எப்போ இந்த அவேர்னஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ளார ஏற்படுதோ பரிபூர்ணமா பிரபஞ்சத்தோட அருள் முழுக்க உடலும் மற்றும் அவங்களை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் சார்ந்து எல்லா இடத்துலயும் நிறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரபஞ்சத்தோட அருளை முழுசா நம்ம வாங்கணும், இறைவனோட இறை சக்தியை நம்ம முழுசா வாங்கணும். அந்த சக்திகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தி நம்ம இங்க செய்ய வேண்டிய ஒரு சில வினைகளை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ஒரு அதீதமான உங்களுடைய உடலும் மனதையும் கடந்த ஒரு அப்பாற்பட்ட ஆன்மா சக்தி ஒரு தேவைப்படுது. புரியுதுங்களா? நைட்டுனா என்ன ஆகுது? நேரா போய் படுக்குறீங்க, தூங்குறீங்க. நார்மலாவே உங்க பாடியில மெடிடேஷன் நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நார்மலாவே அது மெடிடேஷன்ல போயிட்டு அது தூங்கி எழுந்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை கொஞ்சோண்டு வச்சு பகல் பூரா எதனா போய் சண்டை போட்டு யாருக்கிட்ட வாயை விட்டு நீ என்ன எப்படி அதை மாதிரி பேசலாம், எப்படி பேசலாம், அப்படி பேசலாம், உங்களுடைய ஈகோவை வெளியே காமிச்சு வெளியே விட்டுட்டு அந்த எனர்ஜி சுத்தமா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் போய் பொத்துன்னு 8, 9, 10 மணிக்கு போய் தூங்க மாட்டீங்க. அப்பயும் உட்காந்து ரீல்ஸை பார்த்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு 12, 1, 2, 3 ஆகி மறுபடியும் காலைல எழுந்து இப்படிதான் உங்களோட லைஃபோட ரொட்டீன் போயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? உண்மையை மட்டும் சொல்லு. எல்லாரோட லைஃப் இப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் இங்க செயல்படணும்னா உங்களுடைய மனதினுடைய சக்தியை கடந்து இறை சக்தி அப்படின்ற ஒரு பெரும் சூட்சுமம் ரகசியமான ஒரு விஷயம் மறைபொருளா இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை. இந்த மனதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புக்கை ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாருமே ஒரு புக்ஸை ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? அது எல்லாமே எங்க போய் பதிவாகுது? தன்னுடைய மனசுக்குள்ள பதிவாகுது. கரெக்டா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ எது பண்ணாலுமே ஒரு விஷயத்த பார்த்தாலும் உள்ள போய் பதிஞ்சிருது. ஒருத்தர் கிட்ட பேசினாலும் அது போய் பதிஞ்சிருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் நம்ம கிட்ட உள்ள போய் பதிஞ்சிருது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? என்ன சுதர்ஷன், நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மதியம்? ஐயா இப்போ கனடால இருந்து ஜாயின் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. நேத்து மதியம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்ககிட்ட கேட்டேன். நேத்து மதியம் ஒர்க்ல இருந்தேன் ஐயா. அப்போ அது ஒரு பதிவு தானே?
இப்ப ஒர்க்குன்னு நீங்க போயிட்டீங்கன்னா அதை சுத்தி ஒரு 4 இன்சிடென்ட் உங்க லைஃப்ல நடந்துருக்கும். ஆமா தானே? இப்ப அது ம். உங்களுக்கு ஞாபகம் வரும். மதியம் லஞ்சுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படி உங்களுக்கே தெரியாம ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய மனசுல வந்து பதிவாக ஆரம்பிச்சு. இப்படி இந்த பதிவுகள் இந்த பிறப்புல மட்டும் நடக்குதான்னா சத்தியமா கிடையவே கிடையாது. ஒரு செல்போனோட மெமரிக்கோ இல்ல ஒரு மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு மொபைலுடைய அந்த மெமரியோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா கூட ஒரு 2 GB 3 GB 4 GB அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது கூட ஃபில் ஆயிடுச்சுன்னா அதை டெலீட் பண்ணி விட்டுருவீங்க. ஆனா பல லட்சம் பிறப்புகளா எடுத்து வந்திருக்கிற அந்த ஆன்மாவுடைய பதிவுகளை நீக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு சில நேரம் நீங்க உட்கார்ந்து பாத்துருக்கீங்களா? சம்பந்தம் இல்லாம உங்களுடைய எண்ண அலைகள் வந்து ஓட ஆரம்பிக்கும். ஏதேதோ ஓடும். தேவையே இல்ல அதெல்லாம் வாழ்க்கைக்கு. ஆமா தானே? இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, அந்த எண்ண அலைகளும், அந்த மனசோட ஓட்டமும் ஓவர்ஃப்ளோ ஆகி ஓடி என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கே தெரியாம இரவு நேரங்கள்ல நீங்க தூங்குனீங்க இல்லையா? அப்போ ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சுல்ல, அந்த எனர்ஜிய கம்ப்ளீட்டா இந்த கர்மா வந்து ட்ரை பண்ணி விட்டுருது. தெளிவா புரியுதா நான் பேசுறது? நான் உங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கிற, நீங்க என்ன மாரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, இத பத்தி மட்டும் தான் நான் இன்னைக்கு தெளிவா உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் உங்களுடைய எனர்ஜி நீங்க லாஸ் பண்ணி, ஒவ்வொருத்தரும் இந்த வினைகள் கழியறதுக்கு உண்டான வேலைகளையும் இங்க பண்றது கிடையாது. இந்த ஆன்மா சுதந்திரமா செயல்படுறதுக்கு உண்டான அந்த ஃபியூலும், ஒரு சக்தியும், அந்த இறையாற்றலும், பிரபஞ்ச அனுக்கிரகமும் ஒவ்வொருத்தருமே நொடிக்கு நொடி இங்க இழந்துகிட்டு இருக்கீங்க. அதான் பிரச்சனையே. நான் அதான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா கிளாஸ்லயுமே என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை பேருக்கு நல்லா கோவம் வந்துரும் சொல்லுங்க? எல்லாருக்கும் வரும். அவ்வளவுதானா? அப்ப 2, 3 அது பேருக்கு கோவமே வராதா? கோவம் வரும்போது அ கோவம் வரும்போது அது வெளிக்காட்டினா தான் குருஜி நமக்கு டிப்ரெஷன் குறையும். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அது மன அழுத்தம் தானே வரும். அது எப்படி? இல்ல, இல்ல. இங்க தான் விஷயமே இருக்கு. நீங்க ஒருத்தர உங்கள நோக்கி ஒரு கல்லு எறியுறாங்க அப்படின்னா, உங்கள கலைக்கிறதுக்கு தான். முதல்ல அத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், தெளிவா இருக்கும். ஒரு கல்ல தூக்கி அந்த குட்டையில போட்டீங்கன்னா, அந்த தண்ணி மொத்தம் கலங்கிரும். அது எதனா பயன்படுத்த முடியுமா? அது தெளியிற வரைக்கும். அப்ப அந்த தண்ணி எதனா பயன்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஆமா தானே? ஏன்னா, இவ்வளவு தூரம் நீங்க எப்படி ஆப்பரேட் ஆகுறீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். உங்களுடைய மனம் எப்படி ஆப்பரேட் ஆகுதுன்னு. இப்போ ஒருத்தவங்கள ட்ரிகர் பண்றாங்க. ஒரு மனுஷன ஈஸியா உடைக்க முடியும்னா, ஒண்ணும் கிடையாது. உங்கள ட்ரிகர் பண்ணி பார்க்கிறது தான். நீங்க ட்ரிகர் பண்ணும்போது, இங்க ஒரு சில பழைய மாணவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஒருத்தவங்க உங்கள கோவப்படுத்தும்போது, எக்ஸ்ட்ரீமா நீங்க என்ன விஷயத்த இழப்பீங்க தெரியுமா? உங்களுடைய வாழ்நாள்ல 365 நாள் சேர்த்து வச்ச எத்தன பேர் கோவப்பட்ட உடனே அப்படியே படபடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தன பேர் கை, கால் உதிரும்? வாயெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிக்குமா? உட்காரவே முடியாதா? நிக்கவே முடியாதா? வாய் 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 திக்க ஆரம்பிச்சிருங்க பேச திக்க பேச. ஆரம்பிச்சிருதுல்ல? அப்ப கம்ப்ளீட்டா உங்களுடைய சக்தி விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு வருஷம் நீங்க உங்களோட உடல்ல இயற்கையாவே இறைவனா சேர்த்து வச்ச, நீங்க சேர்த்து வைக்கல. இயற்கையா சேர்த்து வச்ச கம்ப்ளீட்டா எதிர்ல இருக்கிற மாயை வந்து அழிச்சு உங்கள கொல்லுதுன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? நம்ம கோவப்படுறோம். நம்ம மனசுல இருக்கிறது படபடன்னு கொட்டிட்டாதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்றதே ஒரு ஒரு தெளிவில்லாத தன்மை. நான் உங்கள குறை சொல்லல. பொதுவா எல்லாரையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப அதிகமா டெம்ப்ட் பண்றாங்க. நம்ம கோவப்படுத்துறாங்க. நம்ம அப்ப வெடிச்சாதான் அப்படின்ட்டு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரு அணு இருக்குல்ல, அணு ஆயுதம். அது கூட வெடிக்குதுன்னா, அதுல எந்த அளவுக்கு பிரஷர் போடுறாங்களோ, அந்த அளவுக்கு தான் அது வெடிக்க ஆரம்பிக்கும். கரெக்ட் தானே? வெடிச்சு சிதறினதுக்கு அப்புறம் அது நீங்க அந்த அந்த அணு ஆயுதத்தை வந்து ஒண்ணா சேர்க்க முடியுமா? சேர்த்தா அது அழகா இருக்குமா? மறுபடியும் அதை பயன்படுத்த முடியுமா? என்ன பண்ணணும் அப்போ? மறுபடியும் அந்த ஸ்பேர்லாம் கொண்டு வந்து உருக்கி கரெக்ட்டா அப்பயும் உங்களுக்கு மேல இருக்கிற அந்த டோர் தான் கிடைக்கும். நான் டோர்ன்னு சொல்றது உங்களோட உடல குறிப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா உள்ள இருக்கிற ஆற்றல் கிடைக்குமா? அப்ப மறுபடியும் ஒருத்தங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு எத்தனை வருஷம் எடுக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய பிராண சக்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு பாருங்க. ஏன்னா பிராண சக்தி உங்களுக்கு சொந்தமானது கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்க 21,600 சுவாசம் பண்றீங்க. உங்களோட சுவாசம் கவுண்ட் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும். இந்த 21,600 சுவாசத்துல நீங்க அத்தனை தடவை பிரீத் பண்ணி முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு மிஞ்சி கிடைக்கிறது எவ்வளவு பிராண சக்தி தெரியுமா? 0.00000000 மில்லி. அது எவ்வளவுனா 0 போட்டுக்குங்க. அந்த அளவுக்கு தான் கிடைக்குது. ஒரு அணுவை விட கம்மியா தான் பிராண சக்தி கிடைக்குது.
புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஏன்னா பிராணன் என்பது சிவபெருமானுடைய அக்னி பிரவேசத்தை தான் பிராணம், பிராணசக்தி அப்படின்றது. எங்கன்னா போனீங்கன்னா பிராணம் போயிருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை யாருமே அழிக்கல, ஆமாங்க. நீங்க தான் அழிச்சுக்கிறீங்க. அப்ப பிராணசக்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் கோவப்படவே கூடாது. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா ஒண்ணும் கிடையாது. எதிரில இருக்கிறதும் நீங்க தான். நீங்க உடலா பாத்துட்டீங்கன்னா பிரச்சனை, நீங்க எதிரில இருக்கிறது ஒரு மனமா பாத்துட்டீங்கன்னா பிரச்சனை, இல்ல உங்களுடைய பற்றுதலோட அவங்கள பாத்துட்டீங்கன்னா பிரச்சனை. ஆனா நீங்க எதிரில இருக்கிறவங்களை எப்படி பார்க்கணும்னா ஒவ்வொன்றுமே ஒரு அலைவரிசைகள், ஒவ்வொன்றுமே எண்ணங்கள், ஒவ்வொன்றுமே ஆன்மாக்கள் அப்படின்ற கோணத்துல நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆற்றல் சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க அந்த ட்ராப்ல சிக்கிடுவீங்க. புரியுதா? ஏன்னா நீங்க எப்படி உங்களுக்குள்ளார ஒரு கடவுள் தன்மைன்னு ஒண்ணு இருக்கோ, எதிரில இருக்கிற அந்த உயிருக்கும் கடவுள் தன்மைன்னு ஒண்ணு இருக்கா? அப்ப ஒண்ணு நீங்க அறிவுக்கு வந்துடணும். அவங்க அறியாமையில இருப்பாங்க. அவங்களும் அறியாமையில இருந்து நீங்களும் அஞ்ஞானமா அறியாமையில இருந்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது. 2 பேரும் மாத்தி மாத்தி அழிச்சிட்டு பொட்டுன்னு போக வேண்டியதுதான். டக்குன்னு ஓவரா அதிகமான ப்ரெஷர் ஆகி இதயம் வெடிச்சு வடிவேலு சொல்லுவார்ல இப்படின்ட்டு அந்த மாதிரி போயிட வேண்டியதுதான். ஸோ பிராண சக்தி அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருமே கோவப்படக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிராண சக்தி உங்களோட கோபத்தை அடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா ஞானத்துக்கு போவீங்க. இது தெரியுமா? தெரியுமா? ஏன்னா கோவத்தை கட்டுப்படுத்த கூட நான் சொல்லல. அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்ற. முடிஞ்ச அளவுக்கு அதை புரிஞ்சு விட்டுருங்க. செகண்ட் பை செகண்ட் மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படின்ற. ஜீசஸ் என்ன சொல்றாரு? எப்பவுமே ஜீசஸ் மன்னிப்பை தான் முதல்ல கையில வச்சுக்கிட்டு இருப்பாரு. யார் எது பண்ணாலும் இவர் சாரி கேட்டு போயிருவாரு. ஆனா இங்க நம்மளுக்கு சாரி கேட்கறதுக்கு மனப்பக்குவம் இருக்கா? சாரின்றது எவ்வளவு பெரிய குவாலிட்டி தெரியுமா? எவ்வளவு பெரிய குவாலிட்டி தெரியுமா சாரிங்கிறது? இத்தனை நாள் வரைக்கும் உங்களை இறக்கிட்டு ஒரு தடவையாச்சும் யாருக்கா சாரி கேட்டிருக்கீங்களா? ஈகோ. என்னப்பா ஒருத்தர் கூட கையை தூக்கல? ரொம்ப என்னமா புரியல? Can you repeat the question? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாருக்கிட்டயாச்சும் சாரி கேட்டிருக்கீங்களான்னு கேக்குறேன். Yes. யாரெல்லாம் இது வரைக்கும் சாரியே கேட்டதில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தா எப்போ எல்லாம் போட்டு எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கையை தூக்குங்க பாப்போம். தப்பே கிடையாது. நீங்க கையை தூக்குங்க. அதுக்கு உண்டான டெஃபினேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இயல்பா நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்க. உங்க நல்லதுக்கு தான். ஓகே, ஒருத்தர் தூக்கிட்டார், அவ்வளவுதானா? சாரி கேட்கணும். சாரி கேட்டாதான் நம்ம மேல எதிரில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஈகோவை இறக்கிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஈகோவை உடைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஈகோவை அப்படியே நசுக்கி 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 தூக்கி வீசுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில செம்மையா இருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய 99% கூட நான் சொல்ல மாட்டேன், 99.9% உங்களுடைய ஈகோ தான் மொத்த பிரச்சனைக்கு காரணம். அவனை நீ ஈகோல நின்னா கம்ப்ளீட்டா கர்மா உங்களை அப்படியே டேக் அவே பண்ணிடும், அப்படியே தூக்கிறோம். வா ராஜா, நீதான் ராஜா, உன்னைதான் தேடிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருமா, நான் சொல்றேன். உன்னைதான் ராஜா நான் தேடிட்டு இருந்தேன்னு முழுசா கர்மா உன்னை தூக்கிறோம். ஏன்னா நீ எது பண்ணாலுமே உன்னுடைய குற்ற உணர்ச்சி உனக்குள்ள மனசு வந்து குத்திக்கிட்டே இருக்கும். நீ தானே தப்பு பண்ண, நீ தானே இது காரணம். இருந்திருக்கா? சொல்லுங்க டக்குன்ட்டு. ஆமான்னு சொல்லணும். நான் எல்லாமே நிஜம்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு செகண்டும் குத்தி குத்தி ஏன்டா இந்த தப்பை பண்ணோம், நம்ம ஏன்டா இதை பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு யாருமே தண்டனை கொடுக்க வேணாம். நீங்க நான் ஒரு விஷயம் புடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ஒண்ணு எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? எனக்கு நடந்திருக்குப்பா. நான் ஆன்மீகத்துல ஆரம்ப காலகட்ட நிலையில இருக்கும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ரைட். அப்ப இந்த விஷயத்தை எப்படி கடந்து போறது ஒருத்தரும் அப்படின்னா, நான் உடம்பும் கிடையாது, நான் மனசும் கிடையாது, நான் ஆன்மா அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபமே வராது.
அந்த ஒரு செகண்ட் இவ்வளவு விஷயம் யோசிக்க முடியுமா குருஜி? இப்போ ஒருத்தர் சடனா ஒருத்தங்க வந்து பைக்லயே வந்து இடிக்கிறாங்க அப்படின்னா, பைக்ல ஆக்சிடென்டே ஏதாவது நம்ம டிராபிக் ரூல் பண்ணி கரெக்டா போயிட்டு இருப்போம். திடீர்னு வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் இடிக்கிறாரு அப்படின்னா, அவர் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுறாருன்னு வைங்க. அது பேசும்போது நம்ம அந்த ஒரு செகண்ட்ல வந்து இவ்வளவு விஷயம் யோசிக்க முடியுமா? நான் அந்த மாதிரி பண்ண சடனா பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம கோவத்தை வெளிப்படுத்தி தானே ஆக முடியும். இல்ல இங்க பாருங்க, நல்ல ஒரு விஷயத்த பாருங்க. ஒரு கேள்வி வந்து ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஒருத்தரை பாசிட்டிவா ஆக்க முடியும். அதே ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஒருத்தங்களை அப்படியே நெகட்டிவ் ஆக்கி தூக்கி அப்படியே ஒரு மூலையில கூட உட்கார வைக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அக்செப்ட் பண்றீங்களா? இது 100% நிஜம். அவங்க உங்களை பார்த்து ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஆமா. சோ அவங்க உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை கேட்கறாங்க அப்படின்னா முதல்ல நில்லுங்க. அவங்களை பாருங்க. முதல்ல ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு நாய் இருக்கு, நம்மளை பார்த்து குலைக்குது அப்படின்னா அது குலைக்குதுன்னு நம்ம உடனே அது கூட சேர்த்து குலைச்சிட்டு இருக்கோமா? குலைக்கிறது புத்திசாலித்தனமா? கம்முன்னு அந்த இடத்த வந்து கடந்து போயிடுறது வந்து புத்திசாலித்தனமா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்க குலைக்கிறதுனால உங்களோட நேரம் குறையும். ஒரு 5 நிமிஷம் அந்த நாய் பிடிச்சி நிக்க வச்சிடும். கரெக்ட் தானே? அடுத்தது என்ன பண்ணும்? குலைக்க உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். உங்களை அடுத்தது என்ன பண்ண சொல்லும்? உள்ள இருக்கிற மைண்டு கல் எடுக்க சொல்லும். கரெக்டா? கல் எடுத்து என்ன பண்ணுவீங்க? அது மேல வீசுவீங்க. அது மேல வீசினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்? கடிக்கும். ஆமா தானே? அது அறியாமையில இருக்கு, அது குலைச்சிட்டு இருக்கு. நம்ம அதுக்கே நமக்கு பதில் பேசணும் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற நம்மளுடைய பாதையில நம்ம தெளிவா இருக்கும். ஏன்னா அவன் அதை குடிக்கிறான், அவன் வந்து ட்ரிங்க் பண்றான், அவன் வந்து வண்டியில இதெல்லாம் எல்லாருக்குமே யதார்த்தமா நடக்கிறது தான். போன வாரம் கூட தான் என்னுடைய கார்ல பின்னாடி தான் டம்முன்னு உடனே இடிச்சான். பின்னாடி சுத்தமா நசுங்கிருச்சு டி நகர்ல. தெரியுமா? நான் கோவப்படக்கூடாது ஜி. சேம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கூட. நாம இடிச்சுட்டு அவங்க பாட்டு ஓடுனாங்க, நம்ம தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். கரெக்ட் தான். ஒரு நிமிஷம். சோ இங்க நான் உங்களை யாரையுமே நான் குறை சொல்லல. இந்த கோபம் அப்படின்றது ஒரு நிமிஷம் நிதானிங்க. நீங்க கோவப்பட்டு ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறத விட நிதானமா பேசி அவங்கள மாத்த முடியும். முடியுமா? முடியாதா? இது எத்தனை பேர் உங்க லைஃப்ல பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கீங்களா? நிதானிச்சும் சொல்ல முடியும். என்னாச்சு? எல்லாத்துக்குமே பிளாஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க லைஃப்ல. எல்லாத்துக்குமே இப்படிதான் இருக்குன்னு பண்ணிருக்கன்ட்டு வரமாட்டேங்குதே உங்க வாயில. ஒவ்வொருத்தருமே நிதானத்தை தயவு செஞ்சு லைஃப்ல கொண்டு வாங்க. புரியுதுங்களா? நீங்க நிதானமே படுத்தலனாலும் நீங்க பிரம்மயோகம் ரெகுலரா பண்ண அது உங்களோட நிதானத்துக்கு கொண்டு வந்துடும். முதல்ல அந்த நிதானத்தை அக்செப்ட் பண்றதுக்கு நீங்க இப்பத்துல இருந்தே கொஞ்சம் தயாரா இருங்க. அப்புறம் என்னடா அது நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருந்தோமே, என்னடா நம்மளுக்கு இப்போ கோவமே வரமாட்டேங்குது, நம்ம கோவமே இல்லாம ரொம்ப ஜாலியா இருக்குமே, ரொம்ப ஹாப்பியா இருக்குமே, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல மாயை வந்து வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் கொடுக்காம ஒவ்வொருத்தரும் தெளிவா நான் கோவப்பட்ட என்னோட வாழ்க்கையில சேர்த்து வச்ச 365 நாள் நான் சேர்த்து வச்சு என்னோட பிராணசக்தி நான் விட்டுறேன், விரயம் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ட்ராப்ல போய் நான் மாட்டிக்கிறேன். இதனால என்னுடைய நேரம் விரையும், என்னுடைய உயிர் சக்தி விரையும். நான் இத்தனை நாள் என்னுடைய ஆன்மா இறைவன் கிட்ட இருந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சேர்த்து வச்சிருந்த மொத்த ஆற்றலும் ஒரே செகண்ட்ல நான் விட்டு ஒழிச்சிடுறேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உணர்ந்துருங்கன்ற அந்த விஷயத்த நான் என்ன சொல்றேன் புரியுதா? நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய மனசுக்கு ஒரு விஷயத்த சொன்னாலும் அது பதிவு பண்ணிக்காது. நான் என்ன சொல்றேன் புரியுதா? உட்காருங்க அமைதியா, பிராக்டிஸ்ல உட்காருங்க. உங்களுடைய மனசுகிட்ட நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ளார பதிவு பண்ணுங்க. நீங்க பதிவு பண்ண உங்களுடைய மனசுல கம்ப்ளீட்டா அந்த விஷயம் போய் சேவ் ஆக ஆரம்பிக்கும். உங்க மனசை தாண்டி ஆன்மாவில போய் பதிவாக ஆரம்பிக்கும். அது அங்க பதிவாயிடுச்சுன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நீங்க கைட் பண்ணவே தேவையில்லை. அதுக்கப்புறம் டோட்டலா அவங்கள பிரபஞ்சமும் குருமார்க்கும் இறைவனும் கம்ப்ளீட்டா அவங்கள வழி நடத்தி கூட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஸோ இப்போ கூட ப்ராக்டிஸ்ல ஒவ்வொருத்தரும் வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லிக்கணும், நம்ம கிளாஸ்க்கு போகணும், நம்ம இன்னும் மெடிடேஷன் பண்ணணும், நம்மளுடைய ஆன்மாவை இன்னும் ஒரு ஞானத்தை நோக்கி நம்ம நகர்த்தணும், சீக்கிரமா இறையருளை அட்லீஸ்ட் இறை அனுகிரகமாவது நம்ம பெறணும், சீக்கிரமா மோட்ச முக்திக்கும் நம்ம போராடணும். இருக்கிற ஆமா கமிட்மெண்ட் இருக்கு, ஒரு பக்கம் மாய சூழல் இருக்கு, உலக வாழ்க்கையில் நம்ம சிக்கிட்டோம், என்ன பண்றது, நம்ம எப்போ எடுத்த கர்மா அனுபவிக்கணும்னு ஆயிப்போச்சு, அதை மாற்ற முடியுமா? வேணாம், பரவாயில்ல, இதை அனுபவிச்சுட்டு நம்ம எதையும் நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா எளிமையா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய சுவையிலும் பிரபஞ்சம் பெரும் பேராற்றல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். இது சத்தியம் நான் சொல்றேன். இது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
புரியுது. நீ எந்த அளவுக்கு அமைதியா இருக்க உனக்குள்ள ஒரு பேராற்றல், ஒரு பேரொளி உனக்கே தெரியாம உள்ள மலர்ந்துகிட்டு இருக்கும். நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஏன்னா எல்லா விஷயமும் டப்புன்னு போட்டு உடைக்க முடியாது. நம்ம உடைச்சாலும் அது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டில நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நாங்க சொல்லணும். கரெக்ட் தானே? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அதே கான்செப்ட் தான். அந்த பிராணசக்தியை விரயம் பண்ணக்கூடாது. பிராணசக்தியை சேர்த்து வைக்கும்போது உங்களுடைய ஆன்மா ஜொலிக்க ஆரம்பிக்கும், பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்றேன் புரியுதா? நீங்க ஒரே ஒரு ஸ்டெப் தான் அதுக்கு எடுத்து வைக்கணும். இந்த கோவம், இந்த நான் அப்படின்றது, ஈகோ அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை மட்டும் விட்டுருங்க. கொஞ்சம் உங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு ஃபியூலை கொடுத்துட்டீங்கன்னா, அதை தான் இங்க செய்ய சொல்றாரு இறைவன். முதல்ல அதுதான் எல்லா சித்தர்களும் செஞ்சாங்க. முதல்ல அந்த ஸ்டெப் பண்ணிட்டீங்கனாலே முழுசா இறைவன் வந்து உங்களை ஆட்கொண்டு. புரியுதா? நீங்க வாயை திறந்தாலே அதுக்கப்புறம் ஞானம் கொட்டும். அந்த கோபம், அந்த அணு எப்படி வெடிக்குதோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்து ஒரு சொற்கள் வெடிக்குதுன்னா அது ஞானமா இருக்கணுமே ஒழிய அஞ்ஞானமா இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி, அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரி ஒரு செயல் ஒரு ஆன்மா செய்யவே கூடாது. புரியுதா? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு ஒரு 4 நல்ல வார்த்தைகள் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு ஜீவகாருண்யம் பண்ணணும், இன்னொன்னு தவம் பண்ணணும், இன்னொன்னு முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்களை மட்டுமே உள்ளுக்குள்ளார ஓட வேண்டும். புரியுதுங்களா? எதிரில் இருக்கிறவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, அது இருக்கும். ஆனா நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல. நீங்க கேட்டீங்கல்ல, யாரோ ஒருத்தங்க கேட்டீங்க அதை எப்படிதான் ஃபேஸ் பண்றதுன்ட்டு. அவங்க என்ன பேசினாலுமே அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. அவுட் ஆஃப் கொஸ்டினை பேசாதீங்க. உடனே ஒரு சண்டை நடந்தா உடனே அவங்களுடைய பாஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டு பேசுறது நடக்குதா? நீங்க அவங்க பாஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டு பேசுறப்போ ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க உங்களுடைய பாஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டு பேசுவோம். ஆமா தானே? நடக்குதா? நீ மட்டும் அன்னைக்கு என்ன பண்ண, நீ மட்டும் அன்னைக்கு அதை பண்ணலையா, அப்ப நீ மட்டும் அன்னைக்கு என்ன பண்ண? இது எல்லாமே செத்து போன கதை. செத்து போச்சு. அதெல்லாம் 2-3 மாசம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டு இருக்கோம். அந்த செத்து போன கதையை எடுத்து வந்து பேசி நேரத்தை விரயம் பண்ணி இதெல்லாம் ஒரு தகவல், இதெல்லாம் ஒரு இதுன்னுட்டு இதுக்கு டைம் மெனக்கெட்டு டைமை கொடுத்து முழுசா எனர்ஜி கொட்டிட்டு அப்படியே ஹாயா அப்படியே வடன்னு ஏதோ சுகர் பேஷண்ட் மாதிரி, சுகர் பேஷண்ட்ன்ற மாதிரி பிபி பேஷண்ட் மாதிரி போய் டேப்லெட் போட்டு படுக்கிற அளவுக்கு உங்களுடைய மனசையும் உங்களுடைய ஆன்மாவையும் நீங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு போறீங்க. புரியுதுங்களா? இல்ல புரியலையா? பேசட்டும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க, கருத்தியெல்லாம் பாருங்க, நிதானிங்க. முதல்ல அந்த இடத்துல உங்களுக்கே தெரியாம மூச்சு வேகமா வாங்கும், கோவம் அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்கும். பொங்க கூடாது. சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் வீட்டுல பால் காய்ச்சிருக்கீங்க? வீட்டுல எத்தனை பேர் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு? சூடு வைக்கிறீங்க, கீழே சூடு வைக்கிறீங்க, பால் பொங்குது, கரெக்ட் தானே? அப்ப அந்த பால் பொங்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உடனே சடனா கீழே சிந்தாம இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்க பாருங்க. மெடிடேஷன் அவ்வளவு டெக்னிக் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்க. ஒருத்தங்க தண்ணின்றீங்க, தண்ணி ஊத்துவோம். ஓகே ரைட். அந்த மாதிரிதான் இது. கோபம் வருதுன்னா அந்த நேரத்துல உங்களை நீங்க சிம்ல வச்சுக்கணும். அந்த சிம்ல வைக்கிறது எப்படி தெரியுமா? இல்ல அந்த நேரத்துல தண்ணி எடுத்து ஊத்திக்கிறது என்ன தெரியுமா? அந்த நேரத்துல அவேர்னஸை கொண்டு வந்துடணும். எப்படி அவேர்னஸை கொண்டு வந்துடணும்? இறைவா, ஈஸ்வரா, ஏதோ நம்மளை நோக்கி வந்துருச்சு, இது கண்டிப்பா உன்னை என்னையும் சிதைக்க போகுது, இது வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி விட்டுறான் ஆண்டவா அப்படின்ட்டு அந்த செகண்ட் உங்களை உள்ள சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி சரண்டர் பண்ணணும்? கம்முன்னு அமைதியா உட்காந்துடணும். அவங்கள கவனிக்க மட்டும்தான் செய்யணும். என்ன பேசணும் ட்ரிகர் ஆகி வார்த்தை வரக்கூடாது. அவங்க பாட்டுக்கு பேசி ஒரு 4 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், பார்ப்போம். ஒரு 2 நாள் நீங்க சைலண்டா இருந்தீங்கனாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இந்த உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பேகி பிடிச்சிருக்குன்னு தெரியல, என்ன அமைதியாவே இருக்காங்க, எப்பவுமே ஏதாச்சும் அது மாதிரி பண்ணோம்னா நம்ம அது மாதிரி பண்ணோம்னா பாவம் எதிர்க்க இருக்கவங்க டென்ஷன் ஆயிடுறாங்கல்ல. டென்ஷன் ஆகணும் தான் சொல்லிட்டு இருக்கிறதே. என்னமா நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க டென்ஷன் ஆகி உங்ககிட்ட சண்டைக்கே வரமாட்டாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அமைதியா இருந்தா உன்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்தாங்க. நானும் சொல்லதான் முயற்சி பண்றேன். சொல்ல எதுவுமே இல்லை,
போய் உங்களுடைய ஒர்க்கை பாருங்க, நான் போய் என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன்ட்டு அந்த இடத்துல இருந்து அமைதியா வந்துடணும். புரியுதுங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய ஒரு ஸ்டெப் மட்டும் பின்னாடி வைங்க. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய அவேர்னஸ் விஷயத்தை தான் நான் கம்ப்ளீட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். தெளிவா விளக்கிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணா பண்ணட்டும், அமைதியா இருங்க. இறைவனே சாட்சி, அங்க பேசுறதும் இறைவன் தான், அங்க பேசுறதும் கடவுள் தான், அங்க பேசுறதும் ஆன்மா தான். நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க வருது, நீங்க இங்க உள்ளுக்குள்ள இறைவா நீதான் சாட்சி, நீதான் பொறுப்பு அப்படின்ட்டு தன்னை சிவபெருமான இடத்துல அந்த இடத்துல நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய ஆன்மா கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அங்க எதுவுமே பண்ணவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆப்போசிட்ல இருக்கிற சூழ்நிலை மாறும். இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இன்னில இருந்தே, இந்த செகண்ட்ல இருந்தே ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை லைஃப் கடைபிடிச்சு பாருங்க. என்ன புரியுதுங்களா? புரியுதுங்க சார். கோபப்படக்கூடாதுங்க சார். ஆனா கொஞ்சம் சொல்லுங்க. பிராக்டிஸ் பண்ணணும் சார். அது எப்படின்னா அது நாளாக ஆக தானே அது பழக்கணும். இந்த கோபம் கண்ட்ரோல் பண்றது அது நம்ம பழக்கப்படுறது தானே. அது கோபத்தை கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது சார். ரியாக்ட் பண்ண வேண்டாம் சார். யார் இது? ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணணும். ரியாக்ட் பண்ற மாதிரியே இருக்கணும், ஆனா ரியாக்ட் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா சித்தர்கள் பாத்தீங்கன்னா, ஞானியர்கள் பாத்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். எதுல இருக்க பார்த்தா அப்படியே கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க கோபத்துக்கு போனாலும் தன்னை அப்படியே ஒரே செகண்ட்ல எப்படி நார்மலா கொண்டு வரணும் அப்படின்ற சூக்ஷ்மம் தெரியும். புரியுதுங்களா? இது நாளடைவில் நீங்க முதல்ல எதுல யாரு பேசினாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரே விஷயத்த உங்களுக்குள்ளார கொண்டு வந்துங்க. அவேர்னஸ், இது நமக்கு ட்ராப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மட்டும் வந்துருங்க. சரிங்களா?